பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சோதனை எது வந்தாலும் சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷிரடி சாயி நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாய்ராம் 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 சாய்ராம். பசியான மழலைக்கெல்லாம் பாலூட்டும் அமுதநாமம். பரிகாசம் செய்த போதும் பாசத்தை பொழியும் நாமம். குறையின்றி மனிதனில்லை குறையின்றி மனிதனில்லை. பாபா குடிலுக்குள் குறைதல் இல்லை. கரையின்றி நதிகளில்லை கரையின்றி நதிகளில்லை. பாபா கருணைக்கு தடைகளில்லை. சாய்ராம் 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 சாய்ராம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எத்தனையோ பணிகளுக்கு இடையில், இடைவிடாத பணிகளுக்கு இடையில் இறைவனை நினைக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, அதுக்குள்ள சூழ்நிலையும் இல்லை. அப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக பாபாவோட பாடல்களை கேட்கணும், பாபாவோட அறிவுரையை தினமும் ஒரு அறிவுரையை கேட்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்குள்ள அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள்னு சத்சரிதத்தில் வருது. அது மாதிரி தான் பாபாவும் நம்ம ஷிரடியில் தோன்றி ஷிரடியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்து அத்தனை மக்களையும் ஆசீர்வாதத்தோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, நான் உயிரோடு இருக்கிறத விடையும் சமாதியான பிறகு நான் இன்னும் தீவிரமாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்ம என்ன நினச்சாலும் பாபா எப்போ நடத்தினாலும் நல்லதுக்கு தான் நடத்துவார். நம்ம பாபா எதையுமே நல்லது தான் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கிற என்னை போல இருக்கின்ற அத்தனை சாய் பக்தர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி நன்றி, வணக்கம்.